உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஒரு தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு பெரிய காடாக முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஜாதேவ் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் இந்தியாவினுடைய காட்டு மனிதர்னு சொல்கிறாங்க. த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய புகழாரமே கொடுக்குறாங்க. அசாம் அப்படிங்கிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு நபர் தான். பிரம்மபுத்திரா நதி ஒரு பெரிய பெருவெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மணல் திட்டு ஒன்று, இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மணல் திட்டு ஒன்று ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு. அவருடைய சின்ன வயசில் அவர் பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் ஒதுங்கக்கூட இடம் இல்லாமல் அந்த வெயிலில் பாம்பு மாதிரியான ஊர்வனெல்லாம் சுருண்டு செத்து போயிருக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்புறம் அவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம ஏன் இங்கே ஒரு காட்டை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஜாதேவ்ங்கிற ஒரு தனி மனிதர் இதை உருவாக்கணும்னு நினைக்கிறார். இதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட வருஷம் 40 வருடங்கள். அவர் ஒரு சின்ன படகுல மரங்களுடைய விதைகள் கன்றுகள்லாம் எடுத்துகிட்டு போய் பிரம்மபுத்திராவுடைய நதியை கடந்து அந்த பக்கம் போய் அவரே குழி தோண்டி நட்டுட்டு வருவார். தினமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கன்றுகளை கொண்டு போய் நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு தன்னால் தினமும் முடியாதுன்னுட்டுன்னு பெரிய பெரிய மூங்கில்களில் தொலையிட்டு ஒரு பானையில் தண்ணி வச்சு நம்ம இன்னைக்கு செய்கிற சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் ஒரு முன்னோட்டம் மாதிரியான ஒரு விஷயத்த அன்னைக்கே செஞ்சார். அந்த மணல் சரியாக தண்ணியை உட்கிரகிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்புழுக்களையும் சிகப்பு எறும்புகளையும் பிடிச்சிட்டு போய் அந்த மணல் திட்டு பகுதியில் விட்டு மண்ணை நல்லா சரியாக வளமாக்குறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு என்ன செஞ்சார் தெரியுமா? நியூயார்க்கினுடைய சென்ட்ரல் பார்க்கை விட மிகப்பெரிய 1360 சதுர அடிக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய காட்டினை உருவாக்கினார். அதுவும் ஒரு தனி மனிதராக இருந்து அந்த பெரிய காட்டினை உருவாக்கினார். அதுக்கு அவருக்கு எந்த விதமான சப்போர்ட் எங்கிருந்துமே வரல. ஊர் மக்கள்லாம் திட்டினாங்க, பைத்தியம் மாதிரி என்னத்தையும் செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல இருந்து யானைகளும் புலிகளும் காண்டாமிருகங்களும் தானாக இவர் உருவாக்கிய காட்டுக்குள்ளே வந்துச்சு. கற்பனை செய்ய முடியாத ஒரு சாதாரண மணல் திட்டு ஒரு பெரிய காடா வனாந்தரமாக மாறி நின்றுச்சு. யானைகள்லாம் காட்டை விட்டு ஊருக்குள்ளே வந்த உடனே திரும்ப மக்கள் எல்லாம் இவரை திட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ஜாதேவ் பண்ண வேலை, யானையெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சு, நிம்மதியாக வாழ முடியுதான்னு சொன்னப்போ திரும்ப அந்த காட்டை அழிக்கணும்னு எல்லாரும் முடிவு செஞ்சப்போ ஜாதேவ் ஒரு விஷயம் பண்ணார். யானை சாப்பாட்டுக்காக தானே ஊருக்குள்ளே வருது, அதுக்கு என்ன வேணுமோ அதை நான் காட்டிலே கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய பெரிய வாழை மரங்களை தார் தொங்க பெரிய வாழை மர தோப்புகளை காட்டுக்குள்ளே உருவாக்கினார். யானைகளை காட்டுக்குள்ளேயே இருக்க வச்சார். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு காட்டை ஒரு நாடே சேர்ந்து கூட உருவாக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் ஜாதேவ்ங்கிற ஒரு தனி மனிதர் நியூயார்க் சிட்டியினுடைய சென்ட்ரல் ஃபாரஸ்ட்டை விடவும் ஒரு பெரிய காட்டை அசாமிலே உருவாக்கி இருக்கிறார்னா நம்ப முடியுதா? இதுக்காக நம்முடைய மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து ஒரு பெரிய புகழாரத்தை சேர்த்தது. அசாமினுடைய வேளாண் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து ஒரு பெரிய மதிப்பு செஞ்சது. என்ன கேட்டால் இந்த விருதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மரம் நடுறது கூட ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். நிறைய பேர் தினம் மரம் நடும் விழா அப்படின்னு கொண்டாடுறோம். மரத்தை நடுறதோடு சரி, அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த மரமும் அங்கே இருக்காது, அதை பாதுகாக்க சுற்றி வச்ச வேலையும் இருக்காது. ஆனால் 40 வருடம் ஒரு மனிதர் போராடி ஒரு காட்டையே ஒரு மணல் திட்டில் உருவாக்க முடியும்னு சொன்னால், ஒரு மனிதன் முயற்சி செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஜாதேவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணம். நன்றி.